இந்த கொஸ்டின் பாருங்க 4% ஆண்டு வட்டி விகிதத்தில் அதாவது இன்ட்ரெஸ்டோட வேல்யூ கொடுத்துருக்காங்க ஆர்ஸ் ஈக்குவல் டு 4%. சரிங்களா? 1.5 ஆண்டுகளுக்கு 1.5 வருஷம் மொத்தம் டைம் வந்து அப்போ என்ஸ் ஈக்குவல் டு 1 × 1/2. 5000 ஆண்டிற்கு அதாவது அமௌண்ட் எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க 5000 ரூபா. சரிங்களா? அசலோட வேல்யூ 5000 ரூபா. ஆண்டுக்கு ஒரு முறை கணக்கிடப்படும் கூட்டு வட்டிக்கும் நான் வருஷம் வருஷம் இன்ட்ரெஸ்ட் கேட்குறேன் ஒருத்தட்ட போய். அதே மாதிரி என்ன பண்ணுறேன், ஆண்டிற்கு 2 முறை அதாவது வருஷத்துக்கு ஒரு தடவை போய் இன்ட்ரெஸ்ட் வாங்குறதுக்கும் வருஷத்துக்கு 2 தடவை போய் இன்ட்ரெஸ்ட் வாங்குறதுக்கும் இடையில உள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினே ஒரு மாதிரி இடக்கு முடக்கா இருக்கா? இந்த டைப் ஆஃப் கொஸ்டினுக்குன்னே உள்ள ஃபார்முலா தான் இது. இந்த ஃபார்முலாவை படிச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டால் இந்த ஃபார்முலாவை நீங்கள் என்ன பண்ணணும், யூஸ் பண்ணணும். சரியா? இப்போ இந்த ஃபார்முலா எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? பியோட வேல்யூ வந்து 5000 போட்டுக்கிறேன். இந்த ஆறுக்கு பதிலாக 4ன்னு போட்டுக்கிறேன். டிவைடட் பை 200ன்னு எழுதிக்கிறேன். மேலே ஸ்கொயர் இருக்கா, அதனால் 2 தடவை எழுதிக்கணும். 4 / 200 இன்னொரு தடவை எழுதிக்கிட்டேன். 1 + ஆறுக்கு பதிலாக 4 டிவைடட் பை 200. சூப்பர். இப்போ கட் பண்ணுவோமா? இந்த 2 0க்கும் அந்த 2 0க்கும் அடிச்சிடலாமா? 2 0 2 0. இந்த 0 இந்த 0. 5ஆல் 20 அடித்தா 4 4 4 கட் ஆயிரும். ஓகே, பேலன்ஸ் இருக்கிறத எடுத்து எழுதிப்போம். அதுக்கு முன்னாடி இதை என்ன பண்ணலாம், குறுக்கு பெருக்கல் பெருக்கலாம். அப்போ 200 அந்த 4 கூட்டினா 204/200ன்னு வரும். ஸோ பேலன்ஸ் 4 × 204 / 200. இங்கே ஒரு 2 இருக்குது பாருங்கள், அந்த 2 மறக்காமல் எழுதிடணும். ஸோ டிவைடட் பை 2. இந்த இதையும் கட் பண்ணால் 2, இதையும் அடித்தா 100ன்னு வரும். இப்போ மேலே என்ன பண்ணலாம், 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கலாமா? 2.04 அப்படிங்கிறத ஆன்சர்.